அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் விஷயம்தான். இதில் வந்து ஒரு 10 சாப்டர்ஸ் இருக்கு. எனக்கு வந்து இதில் என்னன்னா இந்த சாப்டர் கீழே செக்ஷன், அது கீழே சப்செக்ஷன், அது கீழே கிளாஸ், அது கீழே சப் கிளாஸ். ஒரு சாப்டர் கீழே எனக்கு 4 ரோ வந்து வந்தாதான் என்னால் கீழே கீழே இது இன்சர்ட் பண்ண முடியும். எனக்கு இதெல்லாம் ரைட்ல இருந்து இந்த சாப்டர் கீழே வந்து எல்லாமே வரணும். எல்லா சாப்டர்லையுமே எனக்கு மினிமம் 4 வந்து வேணும். ஓகேவா? எனக்கு மினிமம் 1 வேணும் அப்படின்னாலே வந்து நான் ஒவ்வொன்றா ரோ வந்து இன்சர்ட் பண்ணி தான் நான் வந்து பண்ண முடியும். இப்போ ரோ இன்சர்ட் பண்ணி தான் நான் வந்து பண்ண முடியும். பட் ஒவ்வொன்றுக்கும் எனக்கு வந்து இது மாதிரி ரோ இன்சர்ட் பண்ணி வந்து பண்ணணும்னா டைம் ரொம்ப ஆகும். ஸோ அது ரெடியூஸ் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் எத்தனை ரோ இன்சர்ட் பண்ணணுமோ, பிளாங்க் ரோஸ் இன்சர்ட் பண்ணணுமோ அத்தனை தரம் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு 4 ரோ இன்சர்ட் பண்ணணும், அதனால 4 டைம்ஸ் இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இது வந்து பேஸ்ட் பண்ணிட்டு மொத்த ஏரியாவே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு டேட்டாவில். இந்த சார்ட்ல வந்து நமக்கு ஹெட்டர்லாம் எதுவும் கிடையாது. இப்போ ஹெட்டர் இருந்தாலும் நம்ம ஹெட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சார்ட்ல காலம் கே வச்சு சார்ட் பண்ணிட்டோம்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, எல்லாமே வந்து 3 ரோ வந்து நமக்கு கேப் வருது. நமக்கு 4 ரோ வேணும் இல்லையா? ஸோ இன்னொரு பிளாங்க் ரோக்கு இன்னொரு பேஸ்ட் பண்ணிப்போம். இப்போ சார்ட் பண்ணோம்னா, இப்போ சார்ட் காலம் கே வச்சு சார்ட் பண்ணோம்னா 4 பிளாங்க் ரோ ஒவ்வொரு சாப்டருக்கு வந்துடும். ஸோ தட் நான் வந்து அந்த செக்ஷன், சப்செக்ஷன், கிளாஸு, சப் கிளாஸு இதெல்லாம் நான் கீழே கொண்டு வர முடியும். ஓகேவா? இது வந்து ஒரு சிம்பிளான ஆப்ஷன். ரோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து மேனுவலாக ரோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அதே இது ரிவர்ஸ்லேயும் தெரியணும் நமக்கு. ரோ வந்து தேவையில்லாமல் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். ஸோ இந்த காலத்தில் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை வந்து கரண்ட் செலெக்ஷன், அதாவது இந்த காலத்துக்கு மட்டும் பண்ணணும். எந்த காலத்தில் நம்பர் இருக்கோ அதுக்கு மட்டும் பண்ணணும். ஏன்னா இதுலேயும் நம்பர்ஸ் இருக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. இந்த 1 to 10 நம்பர்ஸ் இருக்குல்ல, இதில் மட்டும் பண்ணணும். இப்போ ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் போட்ட 1 to 10 மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. இப்போ மறுபடியும் வந்து இந்த பிளாங்க்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த எஃப்ஐல ஸ்பெஷல்ல பிளாங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை செலக்ட் பண்ணோம்னா பிளாங்க்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ பழையபடி நமக்கு வந்துட்டு ரோஸை ரிமூவ் பண்ணவும் முடியும், அதே சமயம் நம்ம வந்து பிளாங்க் ரோஸ் இன்சர்ட் பண்ணணும்னாலும் பண்ண முடியும். இதுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன்னா, ஜஸ்ட் இந்த 1 to 10 எத்தனை பிளாங்க் ரோ வேணுமோ அத்தனை தரம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சார்ட் பண்ணிட்டாங்கனாலே அது பிளாங்க் ரோஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பிளாங்க் ரோஸை ரிமூவ் பண்ணோம்னா இந்த 1 to 10 நம்ம எக்ஸ்ட்ராவாக பேஸ்ட் பண்ணது எல்லாம் சேர்த்து மொத்தமாக செலக்ட் பண்ணி ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் போட்டோம்னா எல்லா 1 to 10 டூப்ளிகேட்டும் போயிடும், ஒரிஜினல் 1 to 10 மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எஃப்ஐ ஸ்பெஷல், அதாவது கோ டு ஸ்பெஷலில் போயிட்டு பிளாங்க்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாங்க் ரோஸ்லாம் போயிடும், பழைய சிச்சுவேஷன் வந்துடும். ரெண்டுமே வந்து நமக்கு சிச்சுவேஷன் பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் இது எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், எக்ஸலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். தேங்க்யூ ஸோ மச்.